மாணவர்களே, நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இஃப் எல்ஸ் கூற்று பற்றி தெரியும். அது எப்படி செயல்படும் நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்த நிபந்தனை வந்து சரியாயிடுச்சுனாக்க இஃப் பகுதியில் இருக்கிற எல்லா கூற்றுகளையும் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். நிபந்தனை வந்து தவறுன்னு ஆயிடுச்சுனாக்க எல்ஸ் பகுதியில் இருக்கிற எல்லா கூற்றுகளையும் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கும். அந்த நிபந்தனை வந்து இஃப் பக்கத்தில் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இஃப்ன்றது ஆங்கில வார்த்தை. அந்த ஆங்கில வார்த்தை எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸாக தான் இருக்கணும். ஐயும் ஸ்மால் லெட்டராக இருக்கணும், எஃப்பும் ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும். அடுத்தது பாருங்கள் எல்ஸு. இந்த எல்ஸும் ஸ்மால் லெட்டரில் தான் எல்லாமே இருக்கணும். இஎல்எஸ்இ எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நிபந்தனை வந்து ப்ராக்கெட்ஸ் உள்ளக்க தான் இருக்கணும். சரிங்களா? நிபந்தனை வந்து எப்போவுமே ப்ராக்கெட் உள்ள தான் வரணும். சரிங்களா? எப்போவுமே இந்த இஃப் எல்ஸ் கூற்றை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிபந்தனை தான் வரும். சரிங்களா? அந்த நிபந்தனை வந்து எப்போவுமே இஃப் பக்கத்தில் தான் இருக்கும். நிபந்தனை வந்து சரின்னு ஆயிடுச்சுனாக்க இஃப் பகுதியில் இருக்கிற எல்லா வரியவும் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன், அதுதான் இஃப் பகுதி. இந்த இஃப் பகுதியில் ஒரு வரி இருந்தாலும் சரி, 2 வரி இருந்தாலும் சரி, 10 வரி இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். எப்போனா நிபந்தனை சரியாயிடுச்சுன்னா. சரிங்களா? நிபந்தனை வந்து தவறாயிடுச்சுன்னா எல்ஸ் பகுதி, இந்த பச்சை கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் எல்ஸ் பகுதி. இந்த எல்ஸ் பகுதியில் ஒரு வரி இருந்தாலும் சரி, 2 வரி இருந்தாலும் சரி, இல்லாட்டினா 10 வரி 100 வரி இருந்தாலும் சரி, எல்லா வரியவும் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். எப்போனா நிபந்தனை வந்து தவறாயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த எல்ஸ் பகுதி, அதாவது இந்த பச்சைங்கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதில் உள்ள எல்லா வரியவும் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எடுத்துக்காட்டு, ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள். எப்போவுமே பிஹெச்பி வந்து ஆரம்பிக்கும் போது லெஸ் தேன் சிம்பிள் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பின்னு போட்டு ஆரம்பிக்கணும். சரி, அடுத்த லைன் பாருங்கள். $A இஸ் ஈக்குவல் டு 50 அரைக்காட் புள்ளி போட்டிருக்கோம். அதாவது ஏன்ற மாதிரியில் 50 மதிப்பை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த வரி பாருங்கள். $B ஈக்குவல் டு 20 அரைக்காட் புள்ளின்னு போட்டிருக்கோம். அதாவது பீன்ற மாதிரியில் வந்து 20 மதிப்பை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த வரி பாருங்கள். இஃப் வந்து பார்த்திங்களா ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். ஐயும் ஸ்மால் லெட்டர், எஃப்பும் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அதுக்கப்புறம் நிபந்தனை, அந்த நிபந்தனை வந்து எப்போவுமே ப்ராக்கெட் உள்ளக்க தான் வரணும். நிபந்தனை பாருங்கள். $A கிரேட்டர் தேன் $B, அதாவது ஏன்ற மாதிரியில் 50 இடது பக்கம் இருக்குது. சரிங்களா? கிரேட்டர் தேன் $B, பீன்ற மாதிரியில் 20 வலது பக்கம் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து 50 நோக்கி தான் இருக்குது. அதாவது 50 வந்து 20 காட்டிலும் பெருசுன்னு இந்த நிபந்தனையில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் 50 வந்து 20 காட்டிலும் பெருசுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த நிபந்தனை வந்து சரி. நிபந்தனை வந்து சரியாயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்து இஃப் பகுதியில் இருக்கிற எல்லா வரியவும் எடுத்துக்கிறோம். அதாவது பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், அதே எடுத்துக்காட்ட நான் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். இஃப் பகுதி வந்து மஞ்சள் கலர் கட்டமும் எல்ஸ் பகுதி வந்து பச்சை கலர் கட்டமும் போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நிபந்தனை வந்து சரின்னு ஆயிட்டதுனால இஃப் பகுதியில் இருக்கிற என்னென்ன வரி இருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இஃப் பகுதியில் வந்து எக்கோ கீபோர்டுன்னு இருக்குது. எக்கோன்னு என்னது? பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணணும்? கீபோர்டுன்னு பிரிண்ட் பண்ணுறோம். கணினி திரையில் வந்து கீபோர்டுன்னு பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா இஃப் பகுதியில் வந்து அந்த ஒரு வரி மட்டும்தான் இருக்குது. அதனால் கணினி வந்து அந்த ஒரு வரியை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். சரி, அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். வழக்கம் போல் பிஹெச்பி ஆரம்பிக்கணும். அடுத்த வரி பாருங்கள். $A ஈக்குவல் டு 10 அரைக்காட் புள்ளி, அதாவது ஏன்ற மாறியில் வந்து 10 மதிப்பை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த வரி பாருங்கள். $B ஈக்குவல் டு 20 அரைக்காட் புள்ளி, அதாவது பீன்ற மாதிரியில் 20 மதிப்பை ஸ்டோர் பண்ணுறோம். ஒவ்வொரு வரி முடிஞ்சோடனே அரைக்காட் புள்ளியை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் இஃப். சரிங்களா? ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். ஐயும் ஸ்மால் லெட்டர், எஃப்பும் ஸ்மால் லெட்டர். அதுக்கப்புறம் நிபந்தனை வருது. நிபந்தனை வந்து எப்போவுமே ப்ராக்கெட் உள்ளக்க தான் வரணும். நிபந்தனை பாருங்கள். $A கிரேட்டர் தேன் $B, அதாவது ஏன்ற மாதிரியில் 10 இருக்குது, கிரேட்டர் தேன் $B, பீன்ற மாதிரியில் 20 இருக்குது. அந்த 20 வந்து வலது பக்கம் இருக்குது, இடது பக்கம் வந்து 10 இருக்குது. இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து 10 நோக்கி இருக்கிறதுனால 10 வந்து 20 காட்டிலும் பெருசுன்னு இந்த நிபந்தனையில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் 10 வந்து 20 காட்டிலும் சின்னதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த நிபந்தனை வந்து தவறு. நிபந்தனை வந்து தவறாயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்து எல்ஸ் பகுதியில் இருக்கிற வரியை தான் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள்,
அதே எடுத்துக்காட்டை நான் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நிபந்தனை வந்து இந்த எடுத்துக்காட்டில் தவறாயிருச்சுனாக்க எல்ஸு பகுதியில் இருக்கிற எல்லா வரியவும் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், பச்சைங்கட்டம் போட்டிருக்க அந்த பகுதி தான் எல்ஸு பகுதி. இந்த எல்ஸு பகுதியில் பாருங்கள், ஒரே ஒரு வரி தான் இருக்குது, எக்கோ ஸ்பீக்கர்னு இருக்குது. கணினி வந்து என்ன செய்யும், அந்த ஒரு வரியை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அப்போ கணினி திரையில் ஸ்பீக்கர்னு பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா? கடைசியில் வந்து கொஸ்டின் மார்க் போட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு பிஹெச்பியை முடிச்சிடணும். இந்த மூணாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். வழக்கம் போல் பிஹெச்பி ஆரம்பிக்கணும். அடுத்த வரி பாருங்கள், $A = 10 அரைக்காட் புள்ளி, அதாவது ஏன்ற மாறியில் 10 ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் $B = 20 அரைக்காட் புள்ளி, அதாவது பீன்ற மாறியில் 20 ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த வரி பாருங்கள், இஃப், அப்புறம் நிபந்தனை வருது, $A < $B, அதாவது இடது பக்கம் வந்து 10ம் வலது பக்கம் வந்து 20ம் இருக்குது. இந்த லெஸ் தேன் சிம்பிள் வந்து 20 நோக்கி இருக்கிறதுனால 20 வந்து 10 காட்டிலும் பெரியது அப்படின்னு இந்த நிபந்தனையில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் 20 வந்து 10 காட்டிலும் பெரியதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் நிபந்தனை வந்து சரி. நிபந்தனை சரின்னு ஆயிடுச்சுன்னா இஃப் பகுதியில் இருக்கிற கூற்றெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், அதே எடுத்துக்காட்டை கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த எடுத்துக்காட்டில் நிபந்தனை வந்து சரி. நிபந்தனை சரின்னா இஃப் பகுதியில் இருக்கிற வரியெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். அதாவது எக்கோ கீபோர்டுன்னு இருக்குது, அந்த வரியை கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ கணினி திரையில் வந்து கீபோர்டுன்னு பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் கடைசியில் பாருங்கள், கொஸ்டின் மார்க் போட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு இந்த பிஹெச்பி ப்ரோக்ராமை முடிச்சிடணும். சரி, இந்த நாலாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். எப்போவுமே பிஹெச்பி ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் $A = 50 அரைக்காட் புள்ளி, அப்புறம் $B = 50 அரைக்காட் புள்ளி, அப்புறம் இஃப்பு ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். அப்புறம் நிபந்தனை வருது, நிபந்தனை ப்ராக்கெட் உள்ளக்கு தான் இருக்கணும். $A < $B, இங்கே வந்து ஏவோட மதிப்பும் 50, பியோட மதிப்பும் 50. லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லெஸ் தேன் சிம்பிள் வந்து இப்போ இந்த லெஸ் தேன் சிம்பிள் வந்து 50 நோக்கி இருக்குது, அதாவது வலது பக்கம் இருக்கிற 50 நோக்கி இருக்குது. இதில் என்ன அர்த்தம்னா, வலது பக்கம் இருக்கிற 50 வந்து இடது பக்கம் இருக்கிற 50 காட்டிலும் பெரியதுன்னு இந்த நிபந்தனையில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் 50 வந்து இன்னொரு ஒரு 50 காட்டிலும் பெரியதாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு 50 வந்து இன்னொரு ஒரு 50 காட்டிலும் சிறியதாக இருக்க முடியாது. சரிங்களா? அதனால் நிபந்தனை தவறு. நிபந்தனை தவறுன்னு ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பகுதியில் இருக்கிற கூற்றை தான் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இந்த பாருங்கள், அதே எடுத்துக்காட்டு தான். இங்கே நிபந்தனை வந்து தவறுன்னு ஆயிட்டதுனால எல்ஸ் பகுதியில் இருக்கிற கூற்றை தான் எடுத்துக்கிறோம். எல்ஸ் பகுதியில் எத்தனை வரி இருக்குது? ஒரு வரி தான் இருக்குது. எக்கோ ஸ்பீக்கர்னு ஒரு வரி தான் இருக்குது. அந்த ஒரு வரியை தான் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ கணினி திரையில் ஸ்பீக்கர்னு பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது 5வது எடுத்துக்காட்டு பாருங்கள். வழக்கம் போல் பிஹெச்பி ஆரம்பிக்கணும். அதாவது லெஸ் தேன் சிம்பிள் கொஸ்டின் மார்க்கு பிஹெச்பி போட்டு ஆரம்பிக்கணும். இங்கே நான் அது போடல, நீங்கள் போட்டு ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் $A = 100 அரைக்காட் புள்ளி, $B = 50 அரைக்காட் புள்ளி, அப்புறம் இஃப்பு, அப்புறம் நிபந்தனை வருது $A < $B, அதாவது ஏன்ற மாதிரியில் 100 இடது பக்கம் இருக்குது, வலது பக்கம் வந்து பீன்ற மாதிரியில் 50 வலது பக்கம் இருக்குது. இங்கே வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து 100 நோக்கி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 வந்து 50 காட்டிலும் பெருசுன்னு இந்த நிபந்தனையில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் 100 வந்து 50 காட்டிலும் பெருசுன்னு தெரியும். அதனால் இந்த நிபந்தனை வந்து சரி. நிபந்தனை வந்து சரின்னு ஆயிடுச்சுனாக்க இஃப் பகுதியில் இருக்கிற வரியெல்லாம் கணினி வந்து எடுத்துக்கிறோம். இப்போ கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே எடுத்துக்காட்டு தான். இப்போ நிபந்தனை சரின்னு ஆயிட்டதுனால இஃப் பகுதியில் என்னென்ன வரி இருக்குது? 2 வரி இருக்குது. அந்த 2 வரியும் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இந்த மஞ்சள் கலர் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் இஃப் பகுதி. அந்த இஃப் பகுதியில் 2 வரி வருது. அந்த 2 வரியை மட்டும்தான் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். அது என்னென்ன வரி இருக்குன்னா $C = $A + $B அரைக்காட் புள்ளி, அதாவது ஏ மாறியவும் ப்ளஸ் பி மாறியவும் கூட்டுறோம். அதாவது 100 + 50 கூட்டினோம்னா 150. அந்த 150 வந்து சி மாறியில் போய் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த வரி பாருங்கள், எக்கோ $C அப்புறம் அரைக்காட் புள்ளி. இப்போ இந்த சின்ற மாறியில் வந்து 150 இருக்கும். சரிங்களா? எக்கோ கட்டளை வந்து என்ன செய்யும்? பிரிண்ட் பண்ணுறது தான் எக்கோ கட்டளையோட வேலை. அப்போ கணினி திரையில் வந்து 150ன்னு பிரிண்ட் ஆயிரும். அதோட இஃப் பகுதி முடிஞ்சிருது. அப்புறம் கடைசியாக நீங்கள் கொஸ்டின் மார்க் போட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு இந்த ப்ரோக்ராமை முடிச்சிடணும். சரி, அடுத்தது 6வது எடுத்துக்காட்டு பாருங்கள். வழக்கம் போல் பிஹெச்பின்னு
கொஸ்டின் மார்க் போட்டு இது லெஸ் தேன் சிம்பிள் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பின்னு ஆரம்பிச்சிடணும். நான் இங்கே போடல, நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் $A ஈக்குவல் டு 100 அரைக்காட் புள்ளி, $B ஈக்குவல் டு 50 அரைக்காட் புள்ளி, அதுக்கப்புறம் இஃப்பு, அப்புறம் நிபந்தனை வருது $A லெஸ் தேன் $B. அதாவது ஏன்ற மாதிரியில் வந்து 100 இடது பக்கம் இருக்குது, வலது பக்கம் வந்து பீன்ற மாதிரியில் 50 வலது பக்கம் இருக்குது. இங்கே வந்து நம்ம லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இந்த லெஸ் தேன் சிம்பிள் வந்து 50 நோக்கி இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா 50 வந்து 100 காட்டிலும் பெரியதுன்னு இந்த நிபந்தனையில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் 50 வந்து 100 காட்டிலும் சின்னதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த நிபந்தனை வந்து தவறு. நிபந்தனை வந்து தவறாயிடுச்சுனாக்க எல்சு பகுதியை தான் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்சு பகுதியில் 2 வரி இருக்குது. $D ஈக்குவல் டு $A மைனஸ் $B அப்படின்னு ஒரு வரி இருக்குது. அதுக்கப்புறம் எக்கோ $D அப்படின்னு ஒரு வரி இருக்குது. இந்த 2 வரியை மட்டும்தான் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ $D ஈக்குவல் டு $A மைனஸ் $B அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏன்ற மாதிரியில் 100 இருக்குது, மைனஸ் பீன்ற மாதிரியில் 50 இருக்குது. 100ஐயும் 50ஐயும் கழிச்சோம்னா மீதி 50. அது வந்து $D அதாவது டீன்ற மாதிரியில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த வரியில் என்ன இருக்குது? எக்கோ $D. அப்போ டீன்ற மாதிரியில் சரிங்களா 50 மதிப்பு இருக்கும். அது வந்து கணினி திரையில் வந்து பிரிண்ட் ஆயிரும். அதோட இந்த எல்ஸ் பகுதி முடிஞ்சிருது. கடைசியில் நீங்கள் வழக்கம் போல் கொஸ்டின் மார்க் போட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு இது PHP ப்ரோக்ராமை முடிச்சிடணும்.